ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க பொருட்காட்சி இருக்கு. அதோடைய ஃபுல் வீடியோஸ் தான் நான் இன்னைக்கு போடப் போறேன். ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸா போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபுல் வீலா போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் வீடியோஸு. ஆட்டோல தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். பொருட்காட்சிக்கு ஆட்டோல போயிட்டுருக்கோம். எங்க வீட்டுக்கும் பக்கத்துலேயே தான் வந்து பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. எல்லாருமே கேட்டிருந்தாங்க, இது எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல பண்ணியிருந்தாங்க. இது கடலூர்ல மைதானம்னு ஒண்ணு இருக்குங்க. அங்க தான் இது மாதிரி பொருட்காட்சி எல்லாமே போடுவாங்க. அது கடலூர் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி அங்கேருந்து நம்ம ஷேர் ஆட்டோ இல்ல தனியா ஆட்டோல வந்தாவே மைதானம் சொன்னாவே அங்க கரெக்டா இறக்கி விட்டுடுவாங்க. சம்மர் டேவுக்காக அவங்க குழந்தைங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக இதே மாதிரி அடிக்கடி போட்டுட்டு இருப்பாங்க. நீங்களும் வந்து உங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இப்போ வந்து உள்ள போயாச்சு. ஒருத்தவங்களுக்கு ரூ. 50 டிக்கெட்டு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நம்ம டிக்கெட் எடுத்துட்டு கவுண்டர்ல டிக்கெட் கட்டிட்டு நம்ம உள்ள போ வேண்டியதுதான். உள்ள போன உடனே இந்த சீக்கர் ஸ்கூல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரஷீதா டிராயிங் பண்ணி முன்னாடி போன வருஷம்லாம் கிரையான்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க. பென்னு, கிரையான்ஸு. அதை நினச்சி தான் இன்றைக்கும் ரஷீதா கலரிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களே பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு சூட்டபிள் கலர் கொடுக்கணும். ரஷீதாவுக்கு ஏதோ டெடி பியர் வந்திருக்கு. ரஷீதாவுக்கு ஃபிஷ் வந்திருக்கு. பண்ணிட்டு இருக்காங்க கலரிங்கு. என் சின்ன பொண்ணுக்காக தான் போனதே. ஏன்னா இந்த சம்மரில் வந்து அவள் கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆனதுனால எங்கேயுமே போக முடியல ஃப்ரெண்ட்ஸு. வீட்லேயே தான் இருந்தேன். ஸோ அவள் அழுதா, வா மம்மி போகலாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு. நான் சொல்லி தான் கூப்பிட்டுட்டே போனேன். அங்கே வந்தால் உன்னால் எதுவும் விளாட முடியாது, நம்ம ஜஸ்ட் லைக் சாப்பிட்டுட்டு வரலாம், அக்கா மட்டும்தாம்மா விளாட்லான்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டே போனேன். அவள் ஓகே மம்மின்னு சொல்லி தான் கிளம்புனானா அங்கே பண்ண அட்டகாசம் வேறு லெவலுங்க. டிராயிங் முடிஞ்சு ப்ரைஸ் வந்து க்ரையான்ஸும் பென்னும் கொடுப்பாங்கன்னு நினச்சா என் பெரிய பொண்ணு சாக்லேட் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த சாக்லேட்டே ஸ்டைலாக போட்டு பிடிக்கிறா. நல்லா இருந்துச்சுங்க. இந்த அனிமல்ஸு அந்த சவுண்ட் எஃபெக்டோட வச்சுருந்தாங்க. அது கத்தவும் எல்லா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்த்து தான் என் பொண்ணு, பெரிய பொண்ணு சிரிக்கிறா, மம்மி இங்க பாரு எல்லாம் ஓடுறாங்க மம்மி அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு இந்த அனிமல்ஸ். ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் பக்கத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, பார்த்துக்கிட்டு ஜாலியா தான் இருந்துச்சு. ரஷீதா அதோட மீசையெல்லாம் புடிச்சு பார்க்குறா. ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல என் பொண்ணுங்களுக்கு. ஆமா, ரொம்ப அந்த கத்துற சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ்லயே இப்படி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருள்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த வளையல், பேண்டு, டாய்ஸ், பசங்களுடைய டாய்ஸு, பிளேட்டு, கப்பு இந்த மாதிரிலாம் சைடில் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் சரி வரும்போது பார்த்துக்கலாமே, இப்போ இதை பார்த்துட்டு போனாங்க டயர்ட் ஆயிடுவாங்கன்னு தான் அங்கே போனோம். கடைசியில் ரிட்டர்ன் வரும்போது சரியான கூட்டம் ஆயிடுச்சுங்க. இந்த ரிங் விளாட்றேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா, சரின்னு போட சொன்னோம். ரொம்ப தூரத்துல வச்சிருக்காங்கங்க. ஒரு டிக்கெட் வந்து ஒரு ரிங்ஸ்க்கு ரூ. 50, ரூ. 80 இந்த மாரி இருக்கு. ஆனா ஒண்ணு கூட விழல. அப்புறம் நஷீதா இத ஷூட்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இது சின்னவளால பண்ண முடியல. ஆனா கஷ்டப்பட்டு அவளும் நானும் பண்ணுவேன்னு ரொம்ப அடம் பிடிச்சா. வேற என்ன பண்றது? இந்த மாரி சின்ன சின்ன கேம் மட்டும் தான் என் சின்ன பொண்ணால விளையாட முடிஞ்சுச்சு. அவளால ஒரு கையில அது ரொம்ப வெயிட்டா இருக்கும்ல, அந்த கன் பிடிக்க முடியல. இந்த தடவ ஆனா எதுலயுமே இத ஷூட் பண்றது ஏதோ பண்ணா. ஆனா ரொம்ப தூரமா வச்சிருந்தாங்க. அவளால எல்லா பாலுமே ஷூட் பண்ண முடியல. இது வந்து பேய் வீடு மாதிரின்னு சொல்லி ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உள்ள போனா என்ன ஆகும்னு தெரியல. பட் வெளியிலயே பயங்கர சவுண்டு. ஐயோ! கத்துறது, அழுக சவுண்டு
ரொம்ப பயமா இருந்துச்சு. வெளியிலயே அப்படி இருந்துச்சு. உள்ளலாம் இன்னும் பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. நாங்க போகல. அதுக்கு மட்டும் தான் நாங்க போகல. என் பெரிய பொண்ணுக்கு எப்பயுமே இந்த ஜம்பிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அதுல ஏறி போய் ஜம்ப் பண்ணிட்டு வரதெல்லாம் என் பெரிய பொண்ணு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவா. கிளம்பும்போதே அவ சொல்லி தான் கூப்பிட்டு போனா, "மம்மி நான் இது கண்டிப்பா போவேன்" அப்படின்ட்டு. அதனால என் சின்ன பொண்ணு தான் அழுவ ஆரம்பிச்சுட்டா. இப்பதான் வந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சுட்டா. நீங்க என்ன எதுலயுமே விட மாட்றீங்கன்ட்டு. பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு. இதுலலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவ ஏறணும். அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. கைய ஊண்டிடக்கூடாது, கைய பிடிச்சு இழுக்கக்கூடாது, ப்ரெஷர் குடுக்கக்கூடாதும்மான்னு சொன்னாலும் அவ கொஞ்சம் கேட்கவே இல்ல. அக்கா அக்கா என்ஜாய்மென்ட் பண்ணவும் இவளுக்கு அந்த ஆசை அதிகமாயிடுச்சு. என் பெரிய பொண்ணாலே இது ஏற முடியல. ரொம்ப பெருசா, ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு. அவளே பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுவா அவ. நாங்க பிளான் இல்லாம திடீர்னு தான் கிளம்புனோமே. ரஷிதா ரஷிதா அழுவுறாங்க. ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகப்போது அப்டின்ட்டு. என்னோட சிஸ்டரும் அங்க வந்திருந்தாங்க. நாங்க அங்க போய் தான் சந்திச்சுக்கிட்டோமே. அவ பார்த்ததுக்கப்புறம் என் சிஸ்டர் பொண்ணும் நஷிதாவும் மட்டும் தான் அந்த பலூன் போனாங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாரி ஃபுல்லா ஒரு வீடு மாரி செட்டப் பண்ணி, அதுல பால் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பலூன் அது போட்டு பைக் வச்சு பைக் மூலியமா அது உள்ள ப்ரெஷர் குடுத்து காத்து அந்த பலூன வந்து புடிக்கணுமா? எப்படி முடியும்? நான் என்னவோ இது ஏதோ பிரைஸ் குடுப்பாங்க போலன்னு நெனச்சேன். அவளால அந்த புடிச்சு புடிச்சு வச்சாலுமே, ஒரு அளவு தானே வச்சிருக்க முடியும். அத எடுத்து வெளியில போடலாமான்னு சொன்னாலும் அத முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்து நஷிதா அழுவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இதுல வின் பண்ணிடுவாங்க 2 பேருமே. இது கவுண்டிங் பால் மாதிரி தானே. இதுல எப்பயுமே நஷிதா, ரஷிதா 2 பேருமே வின் பண்ணி பிரைஸ் வாங்கிட்டு தான் வருவாங்க. இந்த தடவையும் வின் பண்ணிடுவாங்க. பாருங்க. ஆல்ரெடி நஷிதா வின் பண்ணி வாங்கிட்டா. இந்த பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி ஒண்ணு வாங்கியிருக்கா. என் சின்ன பொண்ணும் வாங்கிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவளால இந்த ஒரு கையில வாங்கிட்டா, அவளும் வாங்கிட்டா, அவளும் வாங்கிட்டா. ஆனாலுமே என் சின்ன பொண்ணுக்கு திருப்தியே இல்ல. அது குதிச்சு அந்த ராட்டனம் அது இதெல்லாம் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவளுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இந்த சிப்பிலேயே ரொம்ப அழகா அந்த மிரர்லாம் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்துச்சு. ஆனா ரேட்டு தான் ரொம்ப அதிகமா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எதுவுமே வாங்கல. என் பொண்ணு ஒரு சங்கு மாரி இருக்கு. அதுல உள்ள வந்து நத்த மாரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அது கேட்டே அடம் பிடிச்சா. அது கீழ விழுந்தாவே உடைஞ்சிரும் போல. அவ்வளோதான் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் 19 கிட்ஸ் சாக்லேட் எனக்கு காட்டுங்க மம்மின்னு என் பெரிய பொண்ணு ரொம்ப நாளா என்ன கேட்டுட்டே இருந்தா. நான் கண்டிப்பா நம்ம சாப்பிட்ட சாக்லேட் எல்லாமே என் பொண்ணுங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அப்பப்ப கிடைக்கும் போதெல்லாம் அந்த டேஸ்ட் கொடுத்து வாங்கி குடுத்துட்டு தான் இருப்பேன். இங்க மொத்தமாவே கிடைச்சது பாருங்களேன். நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட எல்லா சாக்லேட்டுமே இங்க வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் காமிச்சு ரஷிதாட்ட சொன்னேன். இது நல்லாருக்கும், அது நல்லாருக்கும். ஆனா அவளுங்க வந்து அவளுங்க புடிச்ச சாக்லேட் தான் கேட்டாளுங்க. அப்ப அத வாங்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ரோஸ் ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஒரு ரோஸ் எடுக்கணும்னு தோணல. மொத்தத்துக்கு எல்லாமே எடுக்கணும்னு தான் தோணுச்சு. நஷிதா ஃபைனலா எனக்கு இது மட்டும் வேணும்னு கேட்டா. 350 ஃப்ரெண்ட்ஸ் இது. எனக்கு இது மட்டும் வாங்கி கொடுங்க மம்மின்னு சொன்னா. ஸோ அதனால இத மட்டும் தான் சின்னவளுக்கு வாங்கி குடுத்தேன். அந்த சின்ன கிளிப்பும் ஒண்ணு வாங்கி குடுத்தேன். புஷி பின் மாதிரி இருக்கும். பெரியவள் வந்து கிளாஸ் வளைய ரொம்ப ஆசை அவளுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளாஸ் வளைய போட்டுக்கிறதுக்கு. அவ பெரிய பொண்ணு கேட்குறாளேன்ட்டு கிளாஸ் வளைய வாங்கி குடுத்தேன். ரிட்டர்ன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். திரும்பி ரிட்டர்ன் வரும்போதும் இத அப்படியே நாங்க பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இதோட சவுண்டு தான் பயங்கரமா இருந்துச்சு. பார்க்கவே ஏதோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.